வணக்கம். ஸ்ராயனமன். நிறை குடம் தழும்பாது. தன்னடக்கம், பொறுமை எந்த அளவுக்கு ஒருத்தருக்கு இருக்கோ அந்த அளவுக்கு அவங்க நிறைவா இருப்பாங்க. கோபம் என்பது ஒரு மனிதனை அழித்துவிடும். அற்புதமான ஒரு ஆயுதம். வேறு எதுவுமே வேண்டாம். ஒரு மனிதனை ஒருவரை அழிக்க பயன்படுத்தக்கூடிய ஆயுதம் எதுன்னு சொன்னா போதும். தனக்கு தானே தன்னை தானே சங்கடப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ஆயுதம்னு சொல்லலாம் கோபம். கோபப்படாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனாலும் அதுக்கு ஒரு எல்லை இருக்கும் இல்லைங்களா? கோபம் வருவது இயற்கைதான். ஆனாலும் நிச்சயமா கோபம் வரக்கூடாது. கோபம், பொறுமை, இந்த ரெண்டுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. நாம யாரு, நாம எதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்கோம், என்ன செய்ய போறோம், நாம சொன்னதை செஞ்சு காமிச்சிருப்போம். அதுல நல்லதும் இருக்கும், கெட்டது இருக்கும். ஒரே ஒரு வார்த்தை, போற்றுவோர் போற்றட்டும், தோற்றுவோர் தோற்றட்டும். சில இடத்துல சில விஷயங்கள்ல சில நிறைகளும் சில குறைகளும் கண்டிப்பா இருக்கதான் செய்யும். ஒருத்தர் நல்லதான் சொல்லுவாங்க, இன்னொருத்தர் கெட்டதான் சொல்லுவாங்க. இருவருக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். நாம நல்லதை மட்டும் எடுத்துட்டு போயிடுவோம். கெட்டதை ஒருத்தர் சொன்னாங்கன்னா அப்படியே பேசாம நாம ஒதுங்கி போறது நமக்கு நல்லது இல்லைங்களா? நிறைகுடமானது தடுமாறு. ரொம்ப அமைதியா சார்பாக அது இருக்கிறதே தெரியாது. அதனால நாம உண்மையான பக்தியை செய்வோம், உண்மையான இறைநிலையை அடைவோம். நம்மளை படைச்ச அந்த இறைவனுக்கு நம்ம பத்தி நல்லா தெரியும் இல்லைங்களா? அதனால நாம செய்யக்கூடிய இந்த அற்புதமான இறை சேவையானது இன்னும் மேலும் மேலும் தொடர வேண்டும். யாருக்கும் பங்கக்கூடாதுங்க. அதனால ரொம்ப கவனமா இருக்கணும். ஒரே மாதிரியான வார்த்தைகளை எல்லாரும் சொல்ல மாட்டாங்க. அதனால எல்லாரும் எல்லாத்துக்கும் நல்லவங்க கிடையாது. எல்லாரும் நம்மளை நல்லவங்கன்னு சொல்லுவாங்கன்னு நாம எதிர்பார்க்க முடியாது. நமக்கு தேவை முக்தி, மோட்சம், இறைவனை அடைவது. அதுதானே நமக்கு வேணும். அதுக்காக தானே இந்த பாடுபடுறோம். அதுக்காக தானே எத்தனையோ மந்திரங்களை நாம சொல்லிட்டு இருக்கோம், எத்தனையோ தவம் பண்ணிட்டு இருக்கோம். ஏன் மௌனத்துல இருக்கோம்? நாம என்ன நினைக்கிறோமோ அது கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தானே. நம்மளை நம்பி வர்றவங்களும் நல்லா இருக்கணுங்கிற எண்ணத்துல தானே மௌனம் இருக்கும். அந்த மௌனத்துக்கு அதிகமான சக்தி இருக்குங்க. மௌனம் பேசும். நிச்சயமா எந்த அளவுக்கு மௌனமா இருக்கமோ அந்த அளவுக்கு நிறைய நல்லது நடக்குங்க. அதனால யார்கிட்டையும் யாரும் கோவப்படாதீங்க, கொஞ்சம் பொறுமையாயிருங்க.